ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது ஐஓபி பேங்குடைய BHIM UPI பேஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் யூபிஐயை யூஸ் பண்ணுறாங்க. யாருமே பேங்க் அஃபிஷியலாக வச்சுருக்கிற யூபிஐ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் ஏதாவது டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் டேரெக்டாக அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுடைய கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி அதை ரொம்பவே ரிஸ்க்கான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்குமே டிஃபால்ட்டாக யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது அமௌண்ட்டு ஏதாவது எரர் ஏதாவது போயிடுச்சு, ஏதாவது அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பேங்குக்கே கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குடைய BHIM அப்படிங்கிற யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ சீரியஸுடைய பிளேலிஸ்டுடைய லிங்க் கொடுக்குறேன். நிறைய பேங்குடைய யூபிஐயுடைய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா யூபிஐ ஆப்பில் வர மாதிரி சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குது. நம்ம எல்லாத்துக்குமே இப்போ அலோவ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அலோவ் கொடுத்துக்கலாம். ஹலோ, ஓகே, அலோவ் கொடுத்தாச்சு. அலோவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, வேறு பேஜுக்கு போகுது. இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. we will send you a SMS authorization அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிம் ஸ்லாட் 1 சிம் கார்டு எந்த பேங்கோட ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு, விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் பேங்க் அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த பேங்கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணுறது இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குடைய மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. இது ஒரு யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன். எந்த பேங்கை வேணால் நீங்கள் இதில் லிங்க் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் சிம் 1 யூஸ் பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அதுக்கு பெர்மிஷன் கேட்குது. நம்ம இப்போ அதை அலோவ் கொடுத்துக்கலாம். சென்டிங் எஸ்எம்எஸை சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணது. நம்ம இதை இப்போ எஸ்எம்எஸ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ லோட் ஆகுது. லோட் ஆனால் பார்த்தீங்கன்னா சிம் டெலிவர்ட் அப்படின்னு வருது, வெரிஃபையிங் மொபைல் நம்பர்னு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெரிஃபை பண்ணிடுச்சு. வெரிஃபை பண்ணோன்னா மொபைல் நம்பர் வந்துடுச்சு. நம்ம இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ண சொல்லுது. இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணோன்னா சப்மிட் பட்டனை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆப்புடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லுது. நம்ம இப்போ அப்ளிகேஷனுடைய பாஸ்வேர்டை நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். அதாவது 4 டிஜிட் லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் 4 டிஜிட் அப்ளிகேஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி கொஸ்டின்லேருந்து எல்லாமே நம்ம இப்போ கொடுத்தோன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூபிஐ அப்ளிகேஷன் அப்படின்னு இப்போ வியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேஷ்போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேயி அப்படிங்கிற அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பேயி அப்படிங்கிற ஆப்ஷனை பொறுத்தவரையில் ஏதாவது யாருக்காவது நீங்கள் காசு அனுப்ப விரும்புறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பெனிஃபிஷரி மாதிரி ஆட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுது. அவங்களுடைய யூபிஐ அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் விபிஏ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூபிஐ ஐடியை ஆட் பண்ணுறது தான் விபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்ஸ், வேறு அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் வரும். யாருக்காவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் காமிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரிக்வஸ்ட். ரிக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி கலெக்ஷனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கியூஆர் கோடு யூஸ் பண்ணி யூபிஐ பேஸ்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் கேஷ். யார்கிட்ட ஏதாவது உங்களுக்கு கேஷ் வேணும் அப்படின்னா ரிக்வஸ்ட் கேஷ் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக கலெக்ட் மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட் மணி. யாருக்காக நீங்கள் கேஷ் அனுப்ப விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேஷ்போர்டுடைய கிரிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரிட்டை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோமோ அதோடைய ஷார்ட் கட்ஸ் மட்டும் தான் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய ஷார்ட் கட்ஸ் மட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் பெருசாக அதில் கொடுக்கல நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறதுல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய ஷார்ட் கட்ஸ் மட்டுமே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே பெருசாக இதில் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ரைஸ் கம்ப்ளைண்ட், ஷெடியூல்டு பேமெண்ட் லிஸ்ட், அதாவது யாருக்காவது பேமெண்ட்டை நீங்கள் ஷெடியூல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஏதாவது பேயி லிஸ்ட்டை நீங்கள் பிளாக் பண்ண விரும்புறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளிகேஷனுடைய பின் நம்பரை மாத்திரம் நீங்கள் விரும்புறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த யூபிஐ டீரெஜிஸ்டர் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் தேவையான லாங்குவேஜில் நீங்கள் வச்சுக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. மறக்காம இந்த ஐஓபி யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படியாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.